ஹலோ வணக்கம். கிராமத்து படிஸ். இப்போ நாம் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி தாங்க. இது ரொம்ப சத்துள்ள காய். எல்லா காயை விட இந்த ப்ரொக்கோலியில் ரொம்ப சத்து இருக்குங்க. இந்த ப்ரொக்கோலியை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொக்கோலியை நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கலாங்க. சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். இதில் பூச்சி புழுவெல்லாம் இருக்கும், அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா. இப்போ ப்ரொக்கோலியை நல்லா ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பூவாக எடுத்துருக்கேங்க. இது வந்து 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். நல்லா ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது போல் வேணுமோ அது போல் கட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு கிரேவிக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கறி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள், அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு தாளிக்க, இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோ. இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததிலும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாங்க. ரொம்ப செவந்து வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும், அந்தளவுக்கு வதக்கலாம். அப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ப்ரொக்கோலி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம எண்ணெயிலேயே சேர்த்தி இருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து இதிலையே சேர்த்திக்கலாங்க. அதாவது ப்ரொக்கோலியிலே சேர்த்தி தண்ணி விடாமல் நல்லா வதக்கலாம். வதக்கும் போதே அது நல்லா ஒரு மணம் வரும். அதாவது அந்த ப்ரொக்கோலி ஒரு வாசம் வரும், அதாவது பச்சை வாசம் மாட்ட வரும். அது போகிற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இல்லை எனக்கு அந்த ரொம்ப பச்சை வாசம் வருது, எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்திக்கலாம். நீங்கள் பால் சேர்த்துனே அந்த பச்சை வாசம் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, மல்லித்தூளும் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்திட்டு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கறி மசாலா சேர்த்துறோம், அதுலேயும் காரம் இருக்கிறனால மிளகாத்தூள் வந்து அளவோடு சேர்த்திக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கறி மசாலா சேர்த்தி, அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா பிரட்டி விடலாம். பிரட்டி விட அந்த வதங்க அந்த ப்ரொக்கோலியில் ஓரளவுக்கு, அதாவது இந்த கடாய் வழியே நிறையா இருந்தது இல்லைங்களா, இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. நல்லா வதங்க அப்படியே அந்த ப்ரொக்கோலியெல்லாம் சின்ன சைஸில் எல்லாம் சுண்டிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ப்ரொக்கோலி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதில் நாம் ஒன்று சேர்க்கலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் சேர்க்கலை. தக்காளி வந்து வெங்காயம் வதக்கும் போதே கூட நீங்கள் தக்காளி கட் பண்ணி போட்டு சேர்த்திக்கலாம். நான் வந்து தக்காளியை தனியாக அரைச்சி தொக்கு மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தொக்கு தாங்க நான் இந்த ப்ரொக்கோலியில் சேர்க்க போகிறேன். அதாவது நான் குழம்பு மாதிரி வைக்கல, கிரேவி மாதிரி வைக்கல, அப்படியே பெரட்டின மாதிரி நான் செய்கிறேன். அதனால் நான் தனியாக தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு அதில் அப்படியே வேக விட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேங்க. நல்லா பெரட்டி எடுத்தால் ப்ரொக்கோலி, சுவையான ப்ரொக்கோலி ரெடி. இது கிரேவியாகவும் குழம்பு மாதிரியும் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படியே பெரட்டின மாதிரி தாங்க வச்சுருக்கிறேன். மசாலா பெரட்டின மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ப்ரொக்கோலி ரெடி. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.